இந்த டிவி நியூஸ் அதுகளை திறந்தாலே தண்ணிக்க தாண்டு சாகிறதும், வீட்டில் குளிக்க இடம் இல்லை போலன்னு கவனம் பிள்ளைகள். இந்த கடற்கரைகள் அப்படியான இடங்களிலே நீராடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள், ஞானமாக செயல்படுங்கள். இருந்தாலும் நாங்கள் நிற்கிறோம், எங்கள் பிள்ளைகள் போகிறாங்க வாராங்க, கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபைக்காக முதல் கணம் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரைட், நம் ஓட்டம் ஜெயத்துடன், கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டம் வெற்றியுடன் முடிக்க என்கிறதான ஒரு செய்தியை இன்றைக்கு கர்த்தர் பேசும்படி ஏவினார். ரைட், ஓட்டத்தில் பங்கெடுக்க அழைப்பு. எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12 1 தொடக்கம் 1-2. ஆகையால் இத்தனை பெரிய சாட்சிகள் மேகத்தாள் சூழப்பட்டதாய் இருக்கிறதால் நாமும் எல்லா பாரங்களையும் எளிதில் பற்றிக்கொள்ளும் பாவத்தையும் விட்டு ஒதுக்கி நமக்கு குறிப்பிடப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவது விசுவாசத்தின் ஆரம்பமாயிருக்கிறது. தொடர்ந்து அதை வாசிக்கிற பொழுது, விசுவாசத்தின் ஆரம்பகாரரும் முடிவாக்கினருமான இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டம். எதிர்மே நம்புறீங்க? அதை நம்புறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை இப்போ ஒரு 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம், இப்படி எல்லாம் இருக்கிறது. சில பேர் என்ன செய்வாங்க, 800 மீட்டர் ஓட்டம் என்றால் ஓடிக்கொண்டு வருவார்கள், இடையிலே இழைத்து விடுவார்கள், அல்லது இடையிலே பக்கத்தால் ஓடிக்கொண்டு வருகிறவர்களால் தாக்கப்படுவார்கள். சொல்லுவாங்க இந்த பவுல் அடிக்கிறது என்று. எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன? ரைட், தாக்கப்படுவார்கள். மற்றது இவர்களுக்கு தண்ணி கேட்கும். இன்னும் தொடர்ந்து சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கிறவர்களையும் இவர்கள் பார்ப்பார்கள். அவன் எவ்வளவு தூரத்தால் வருகிறான், நான் எவ்வளவு தூரத்தால் வருகிறேன். சிலர் 800 மீட்டர் தொங்கல் வருவதற்கு முன்னதாக ஒரு 400 ஒரு 500 அப்படியாக போகிற நேரத்தில் நினைத்து விடுவார்கள், என்னுடைய இலக்கு இவ்வளவுதான், ரைட், நான் வந்து விட்டேன், முடிந்து விட்டது. கடைசியில் அந்த பந்தயத்தை பெறுகிற பொழுதுதான் விளங்கும், நான் சரியாக என்னுடைய ஓட்டத்தை ஓடவில்லை. சரியாக தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு எங்களுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்றே ஆண்டவர் சொல்லுகிறார். மேகம் போல இத்தனை பெரிய சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க நானூறு மீட்டரா 800 மீட்டரா என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளுதல். இன்றைக்கு பலர் தேவனுடைய வார்த்தையை சரியாக புரியாததன் காரணம் பக்க வழியாக போகிறார்கள், அல்லது பாடுகள் துன்பங்கள் வந்தவுடன் தங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுகிறார்கள், தங்களுடைய எண்ணங்களை குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். நான் தனியே ஓடலாமா? சொல்லுங்க, ஒரு ஓட்ட பந்தயத்தில் நான் தனியே ஓடலாமா? இன்னும் ஒரு 8-9-10 பேரோட என்ன செய்ய வேணும்? ஓட வேண்டும். எதிரிகளோடு தான் எங்களுடைய ஓட்டம். சில பேர் சொல்றாங்க எதிரிகள் வேண்டாம், ஐயோ பாடுகள்லாம் இருக்குது, ஐயோ பிரச்சனையா இருக்குது, ஐயோ வேதனையா இருக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏற்கனவே உங்களை அழைத்தவரே சொல்லி வைத்திருக்கிறார், உனக்கு உலகத்தில் உபத்திரவம் இல்லை. அப்படியா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டப்பந்தய வீரன் 800-1000 மீட்டர் ஓட்டத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வது போல தயார்படுத்திக் கொள்ளவும், அந்த இலக்கை சரியாக நிர்ணயம் பண்ணி
அதை சரியாக ஃபோக்கஸ் பண்ணி சரியான ஓட்டத்தை ஓடவும் நாங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை சரியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். பாடுகள் இருக்குது, துன்பம் இருக்குது, மரணம் என்பது, பிரிவு என்பது எல்லார் வீட்டிலும் வரும். பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி உபத்திரவம், பாடுகள் இல்லாத மனுஷனே கிடையாது. இருக்கிறாங்களா? இங்க யாராவது இருக்கிறீங்களா? கையோ இதுங்க பாபு, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்களுடைய ஓட்டத்தை குறைக்கிற காரியம் இங்கே பாவம், மற்றது கவலை, உலக ஆசைகள். அழகாக வார்த்தை சொல்லுகிறது, உலக ஆசைகள். இவைகள் எல்லாம் ஓட்டத்தை மெதுவாக்கும் பாரங்கள். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கவனியுங்கள், இந்த பாரங்கள், கவலைகள், வேதனைகள், துன்பங்கள் இவைகள் எங்களுடைய ஓட்டத்தை அது மெதுவாக குறைத்து கொண்டு போகிறது. வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலை நிற்பவன் என்ன செய்வான்? அந்த கிரீடத்தை முடிவு பரியந்த நிலை நிற்பவன் எவனோ அவன் என்னப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்து. எதிரிகளோடு ஓடுகிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாடுகள் வேண்டாம், துன்பம் வேண்டாம் என்றால் தேவனுடைய ராஜ்யம் வேண்டாம் என்று ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறீங்க. இப்ப நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக. அது ஒரு கடையாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போகிறேன். நான் நினைக்கிறேன் இப்ப வீதியால் நான் மட்டும்தான் போக வேண்டும் என்று. அது நடக்குமா? கஞ்சாவும் வரும், சாராயமும் வரும், சகல பாவிகளும் என்ன செய்கிறார்கள்? வீதியால் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் போகக்கூடாது, எல்லாரும் போகட்டும், நான் நிற்க போகிறேன். அவர்கள் போனதுக்கு பிறகு நான் வருகிறேன் என்றால் ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், நாங்கள் போக மாட்டோம். முடிவு வந்துடும், இதோ சமீபமாய் இருக்கிறேன், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி சொன்னவர் வந்து விடுவார். அந்த இடத்திலே நின்று கொண்டிருப்போம். அதான் பக்தன் பாடுகிறார், பாடுகளை சுமந்து செல்ல பலன் தாருமே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்யுமே. எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? பாடுகளை சுமந்து செல்ல பலன் தாருமே. இன்றைக்கு எங்களுடைய ஒரு பலவீனம், ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு பாடுகள் வந்தால் நேரம் எடுத்து நாளெடுத்து அதையே பார்த்து கொண்டிருப்போம். அந்த கவலையே சொல்லி சொல்லி, அதையே பேசி, அதையே பார்த்து, அந்த எரிகோ கோட்டையே பார்த்து, மாசக்கணக்கில் அதையே பார்த்து. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி பார்த்தால் எங்களுடைய ஓட்டம் தொடரும், எங்களுடைய பாடுகள் அதை சமாளித்து நாங்கள் ஓட கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? துயரங்களையும் பாடுகளையும் துன்பங்களையும் நோக்கி பார்த்தது காணும், எரிகோ கோட்டையை நோக்கி பார்த்தது காணும், செங்கடலையே பார்த்து பார்த்து இருந்த காலங்கள் போதும். அதையே குறித்து பேசி அதை நாங்கள் பெரிய அளவில் ஊதி வளர்த்து வைத்திருக்கிறோம். இனியும் வளர்க்காதீங்க. எங்களுடைய ஓட்டம் தொடர்ந்து ஓடப்பட வேண்டும். அதற்கு மெயின், அதற்கு தலைவர் ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது வேதம் சொல்கிறது, இயேசுவை நோக்கி பார்த்தால் தான் எங்களுடைய பாடுகளும் எங்களுடைய ஓட்டமும் தொடர்ந்து செல்லும். பாடுகள் நீங்கி சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மற்றது பாருங்க, எங்களுடைய இலக்கை நோக்கி ஓடுதல், குறிக்கோளை வைத்து ஓடுதல். பிலிப்பியர் 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3:13-14
சகோதரர்களே, நான் இன்னும் அடைந்தேன் என்று எண்ணாமல் பின்பட்டவற்றை, அதாவது பின்னாக போனவற்றை மறந்து, இதுவரை நடந்ததை மறந்து, முன்னுள்ளவற்றை நோக்கி விரைந்து, கிறிஸ்து இயேசுவினால் தேவன் மேலிருந்து அழைத்த பரிசிற்காக, அந்த பந்தய பொருளுக்காக குறிக்கோளை நோக்கி ஓடுகிறேன். ஹல்லேலூயா. இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். எதை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார்? பிலிப்பியர்கள் நிருபத்திலே பவுல் சொல்லுகிற பொழுது, சகோதரர்களே, நான் இன்னும் அடைந்தேன் என்று எண்ணாமல் இன்னும் அடையவில்லை, இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மற்றது பின்பற்றவற்றை, அதாவது பின்னாக சென்றதை மறந்து முன்னுள்ளவற்றை நோக்கி விரைந்து, கிறிஸ்து இயேசுவினால் தேவன் மேலிருந்து அழைத்த பரிசிற்காக. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது. ஆமென். காத்திருக்கிறதா? நான் இந்த உலகவாசி, அப்படியா? நான் இந்த உலகத்துக்குரியவன். பிறப்பும் உலகம், முடிவும் உலகம். என்னத்தை கண்டேன்? எதை கண்டேன்? எல்லாமே கண்ண மூடினால் மண்ணுக்குள்ள போயிடுவான். ஆனால் பவுலுக்கு அழகாக விளங்கி இருக்குது, நான் இன்னும் அடைந்தேன் என்று எண்ணாமல் பின்பற்றவற்றை மறந்து, நடந்ததை மறந்து, முன்னாக கர்த்தர் வைத்திருக்கிறதை நோக்கி விரைந்து, கிறிஸ்துவினால். அப்ப முன்னாக கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இதுல ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்குது பாருங்க. அந்த பின்பற்றவற்றை என்றால் பின்னாக போனதை என்று பார்க்கிற பொழுது, கடந்த தோல்விகள், தேவனை அறிய முன் தோல்வி எத்தனை பேருக்கு வந்தது? நஷ்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், இழப்புகள். அப்ப பின்னானதை, அழகான டிரான்ஸ்லேட் உங்க பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்குது, பின்னானதை மறந்து அதை மறுபடியும் நீங்க நினைக்க போனால் என்னவாம்? கடந்த தோல்விகளில் சிக்கிக் கொள்வீர்கள், கடந்த பிசாசுகளில் சிக்கிக் கொள்வீர்கள், கடந்த சாபங்களில் என்ன செய்வீர்கள்? சிக்கிக் கொள்வீர்கள். பின்னானதை மறந்து. கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள் இருக்குது, வேதனை இருக்குது தான். இருந்தாலும் கர்த்தர் அழகாக நீதிமானை தள்ளாட விட மாட்டார். காக்கிற தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எளிதில் அவர் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். அப்ப பின்னானதை மறந்து, அது நாங்க நினைக்க கூடாது. எகிப்தின் வாழ்க்கை நினைக்க கூடாது. எகிப்தின் வாழ்க்கை வேண்டுமானால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. நீங்க கேட்டா ஆண்டவர் கொடுப்பார். வேண்டுமா? மருத்துவமனை வாழ்க்கை வேணுமா? ஹல்லேலூயா. அவன் சொல்லிட்டான் வேணாண்டு. மற்றது, நாங்கள் எங்களுடைய முன்னிறுத்த வேண்டிய ஒரு காரியம், தேவன் வைத்த இலக்கு எங்களுக்கு முன்னாக இருக்கிறது. ஆமென். அப்ப கடந்த தோல்விகளில் இனி நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல், கடந்த பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல், பின்னானதை மறந்து, அடுத்த பகுதி வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவன் வைத்த இலக்கு, எங்களுக்காக வைத்திருக்கிற வெற்றி மேடை எங்கள் முன்னாக இருக்கிறது. அதை நாங்கள் பார்த்தவர்களாக, நினைத்தவர்களாக, எதையுமே பார்க்காமல் பந்தயம் பந்தயம், என்னுடைய கிரீடம் 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 என்று நாங்கள் அதே மனதில் வைத்து ஓடுகிற பொழுது ஃபர்ஸ்ட் பிரைஸ் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய எழுதப்பட்ட, அச்சடிக்கப்பட்டு உயிருள்ள வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் முன்னேற அது எங்களுக்கு உதவி செய்யும். நீங்க நாட வேண்டியது ஏதாவது ஹெல்ப் கேட்க, இந்த ஓட்டத்தை நான் எப்படி ஓட வேண்டும், இதை நான் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த தடையை நான் எப்படி தாண்ட வேண்டும், இந்த பாலத்தை, இந்த பம்மிங்க, இந்த பெரிய ஏற்றத்தை எப்படி நான் ஏற வேண்டும்
என்று நாங்கள் சில வேளைகளிலே நன்கு கற்று அறிந்தவர்களிடத்தில் விசாரிக்கிறது போல எங்களுடைய கையிலே ஒரு கிருபையின் வரம் இருக்கிறது. நாங்கள் விசாரிக்க எங்களுடைய ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிக்க எங்க கேட்க வேணும்? எங்க? இங்க கேளுங்க, அழகாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென். ஒவ்வொரு நாளும் முன்னேறுவதுதான் ஜெயத்தின் ரகசியம். அந்த ரகசியம் நாங்கள் தூக்கி சுமக்கிற இந்த பைபிளுக்குள்ள இந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்குது என்றால் பெரிய கிருபை. அதான் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், செல்போனை சபையில் விட்டுட்டு போனால் போன மாதிரியே குரூப் திரும்பி வரும். போனை விட்டுட்டு போய் தம்புறத சரி எடுத்துட்டு போம். பைபிளை விட்டுட்டு போனா அடுத்த கிழமை பார்க்கலாம். எப்பயா? அடுத்த கிழமை போதகர் ஐயா என்ன செய்வார்? எடுத்து வைப்பார், போய் கேட்டால் கொடுப்பார். இந்த செல்போனை காட்டிலும், அழிந்து போகிற பொருளை காட்டிலும் இது எங்கேயாவது மறதியாக விட்டுட்டீங்கண்டா, ஐயோ நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி துடியா துடிச்சு போய் எடுங்க திரும்ப. இதுதான் உங்களை இதுவரை நடத்திய பொக்கிஷம். இதுதான் நடத்திய. போனை நம்பாதீங்க. 2 நாளைக்கு முதல் 2 போன் டச் பண்ணி பார்த்தேன், வேலையாம போயிட்டது. இந்த டச் பழுதாகாது, இது நிலைத்து நின்று டச் ஆகி கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. இது அழியா சொத்து. அவருடைய வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. ஆனாலும் ஒரு ரகசியம், ஒழுக்கத்துடன் ஓடுதல் மிக அவசியம். எதுடன்? ஒழுக்கத்துடன். பாருங்க, 1 கொரிந்தியர் 9:24-25. பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனாலும் ஒருவன் மாத்திரம் பரிசை பெறுகிறான் என்பதை அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள். போட்டியிடுகிறவன் எல்லாவற்றிலும் தன்னை அடக்குகிறான். என்னவாம்? போட்டியிடுகிறவன் எல்லாவற்றிலும் அடக்குகிறான். அதில் முன்னதாக பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனாலும் ஒருவன் மாத்திரம் பரிசை பெறுகிறான் என்பதை நீங்கள் அறியீர்களா? ஆன்மீக வாழ்க்கையில், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக முக்கியம் வேத வாசிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, தேவனோடு ஏனோக்கை போல எலியாவை போல சஞ்சரித்து வாழும் வாழ்க்கை. அதான் அழகா சொல்லிட்டு, பந்தய சாலைக்கு நிறைய பேர் வாராங்க, அநேகர் ஓடுகிறார்கள், ஆனால் ஒருவன் மாத்திரம் பந்தயத்தை, அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிறான் என்று நீங்கள் அறியீர்களா? தெரியாமல் இருக்க வேண்டாம். அந்த ஓட்டத்தை ஓடுகிற அந்த பந்தய அந்த வீரன் தன்னை அடக்கி கொள்கிறான். தன்னுடைய மனதை, தன்னுடைய எல்லா காரியங்களிலும் ஃப்ரீயாக தன் சரீரத்தை விட்டு கொடுத்து பயிற்சி என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவன் பயிற்சி எடுக்கிறான். நினைச்ச உடனே பந்தய சாலைக்கு வந்து நான் ஓடலாம் என்றால் முடியவே முடியாது. அவன் எத்தனையோ நாள் பயிற்சி எடுக்கிறான். இந்த சீன வாசிகளை பார்த்தால், சீனா குடிமக்கள் எப்பவும் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். ஜப்பான் அவர்களும் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். வித்தியாசமான சர்க்கஸுகளை எல்லாம் காட்டுவார்கள். அவர்கள் அந்த ஸ்டேஜ், அந்த மேடைக்கு வந்து அவ்வளவாக மின்னுவதன் காரணம், திரைக்கு பின்னாக ஒருவருக்குமே தெரியாமல் அவர்கள் எடுத்த பயிற்சி. இப்போ சொல்லுங்க, பயிற்சியின் நேரத்தில் சும்மா ஃப்ரிட்ஜுக்குள்ள, டீப் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச மாதிரி இருக்கும் அவர்களுடைய பாடி, சும்மா ஹாயாக இருக்கும். அப்படியா? சுகமாக இருப்பார்கள். அப்படியா? பயிற்சி எடுக்கக்குள்ள எப்படி இருக்கும்? முழு எலும்பும் முறிஞ்சு, வேதனைக்கு மேலே வேதனை, அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி சொல்லுவாங்க. இந்த ஜிம் செய்கிறவங்கள, அப்பா அங்கே ஹொலிவிட்டு இங்கே ஹொலிவிட்டு, ஹார்ட் ஒர்க். அதே போல தான் சாதிக்க வேண்டுமானால் நீங்கள்
பாடுகளை அனுபவிக்க கட்டாயம் வேண்டும். நீங்கள் ஜெயங்கொண்ட ஜீவியம் ஜீவிக்க வேண்டுமானால் எதிரிகளோடு எங்களுடைய ஓட்டத்தை ஓடத்தான் வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. தன்னை அடக்கிக் கொள்ள வேண்டும். இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடக்கிக் கொள்வது என்பது என்ன? இது பொம்பளை பிள்ளைகளுக்கான ஒரு அன்பான எச்சரிப்பு. உங்களுடைய உடைகளில் உங்களை என்ன செய்ய வேண்டும்? என்னவாம்? அடக்கிக் கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். பிறர் இச்சையாக பார்த்து, உங்களை பார்த்து வருகிற பாய்ஸ் அல்லது பாய்ஸின் நடத்தைகளை பார்த்து கேர்ள்ஸ் பாவத்திலே விழுந்து விடாதபடி எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய ஆடை காத்து கொள்ளப்பட வேண்டும். மற்றது எங்களுடைய பேச்சு, எங்களுடைய பார்வை காத்து கொள்ளப்பட வேண்டும். பார்வை கொஞ்சமா திரும்பினால் எங்களுடைய இலக்கு மாறிவிடும். ஓமா இல்லையா? ஒரு தடவை நான் பிளேனில் போய் கொண்டிருந்தேன். மலேசியாவும் உங்கோ தெரியல, போய் கொண்டிருந்தேன். அவங்க போகக்குள்ள அதுக்குள்ள இடையில சில பேர் கொஞ்சம் சில பேச்சு என்னுடைய காதில் விழுந்தது. அதில் பார்க்குறேன், மெப்போட்டு போவாங்க. எத்தனை பேர் போயிருக்கு? அனுபவம் இருக்குது. மெப் ஓடிக்கொண்டே இருக்கும். அது எங்களுக்கு முன்னாக இருக்கிற அந்த டிவியில் தெரியும். அது மெப்பை விட்டு அந்த கிரீன் கலர் அந்த ரோடை விட்டு அந்த கோட்டை விட்டு மாறி போகிற பொழுது அதுக்குள்ள சில சலசலப்பு. என்ன மாறி போகுது, இப்படி போகுது, அப்படி போகுது. ஒரு மாதிரியாக அந்த ஃப்ளைட்டை இப்படியோ கொண்டு வந்து அதை திரும்ப அந்த கிரீன் லைனுக்கு கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா! அதை நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு பார்த்தேன் அந்த கிரீன் லைனாலேயே போகுது. எங்களுடைய ஓட்டம் இப்போ அங்கால இங்கால பார்த்து, பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்து, அவனை பார்த்து, இவனை பார்த்து, அந்த பாசரை பார்த்து, இந்த பாசரை பார்த்து, அவையை பார்த்து, வீட்டுக்குள்ளே இருக்கிற முழு பேரையும் பார்த்து எங்களுடைய ஓட்டம் கிரீன் லைனால போகுதா? செக் பண்றீங்களா? ஒவ்வொரு நாளும் செக் பண்றீங்களா? அவர்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்தபடியினால் அது பாதை மாறி போகுது என்பதை அறிந்து உடனடியாக அதை திருப்பினார்கள். அது கர்த்தர் கொடுத்த ஞானம். ஆமென். இவைகள் உங்களுடைய அந்த கிரீன் லைன்ல இருந்து உங்களை மாற்றிவிடும். எவைகள் மாற்றிவிடும்? உங்களுடைய தீய நடத்தைகள், உங்களுடைய ஆடைகள், சில பேர் அலங்கரிப்பும் அலங்காரங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியரங்கமான அலங்காரத்தை விட இப்ப பெரிய அலங்காரம் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். எது? இருதயத்தில் இருக்கிற அலங்காரமே பெரிய அலங்காரம். அதை நீங்கள் ஜோடிக்க வேண்டிய ஒரே கிரீம் கர்த்தருடைய வார்த்தை. மண்ணுக்குரியதை நீங்கள் அலங்கரித்தால் பிரயோஜனம் இல்லை. அலங்கரிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் கட்டாயமாக ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுடைய ஆடைகளில் கவனம் செலுத்துங்கள். ஆடைகளில் கவனம் செலுத்துங்கள். நீங்க உடுத்துகிறதான ஆடை, அதான் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த வீரர்கள், ஓட்டப்பந்தய வீரர்கள் எல்லாவற்றிலும் தங்களை அடக்கிக் கொள்ளுகிறார்கள். அதே போல நாளாந்தமங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமற்ற அல்லது பக்கத்தில் இருக்கிறவர்களை, வீதியிலே வருகிறவர்களை பாவத்திலே தள்ளிவிட்டு நாங்க சிரிச்சு ஹாயா வாழ்ற அளவுக்கு இருந்தால் அந்த வாழ்க்கை பிழை. நாங்க சிரிச்சு கொண்டு சாப்பிட்டு கொண்டு எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அறகுறையான ஆடைகளை அணிந்து கொண்டு நாங்கள் நிற்போம். ஆனால் நம்மை பார்க்கிற நபர்கள் அங்கே பாவத்திலே அந்த டைம் என்ன செய்கிறாங்க? விழுகிறார்கள். அந்த நேரமே அவங்க விழுறாங்க. அப்போ நாங்கள் சிரிக்கிறோம், பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, அவன் பார்க்க நான் என்ன செய்யறது? நீங்கள் அப்படியாக உடுத்தி இருக்கிறபடினால்தான் அந்த நபர் பார்க்குது. அந்த நபர் பார்க்கிறது மாத்திரம் இல்லை, பார்த்துட்டு அவன் பாவ படுகொலில் அங்கே விழுகிறான். ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துல சிரிச்சு கதைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா நீங்க போயிட்டு வந்துடலாம். இந்த ஆடை அணிந்தது, இப்படிப்பட்ட அலங்கோலமான ஆடை அணிந்தது ஒரு பாவம். அந்த நபர் பாவத்திலே விழுந்தது, விழ வைத்தது நீங்க தான். அது பெரிய பாவம். அறிந்து செயல்படுங்கள். உங்கள் ஓட்டத்தை அது மாற்றி விடாதபடிக்கு கவனமாய் பாருங்கள். மற்றது,
களைப்பில்லாமல் ஓடுதல். கலாத்தியர் 6:9. கலாத்தியர் 6:9. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நாம் சோர்ந்து போகாமல் இருந்தால் காலம் வரும், அந்த காலத்தில் அறுவடை செய்வோம். ஹல்லேலூயா. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். இப்ப களைப்பில்லாமல் சோர்ந்து போகாமல் நாங்கள் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். இதுல நன்மை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கொஞ்ச காலம் நன்மை செஞ்சுட்டு பிறகு நாங்கள் சோர்ந்து போயிடுறோம். கொஞ்ச காலம் எங்களுடைய இப்போ ஆண்டவர் பேசுகிறார், அதை கேட்கிறோம். கொஞ்ச காலம் நல்ல ஆடைகளை நாங்கள் உடுத்துகிறோம். அதன் பிற்பாடு கொஞ்ச காலத்துக்கு அப்படியே சோர்ந்து போயிட்டு பிறருடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பார்த்து நாங்கள் அதை கொப்பி அடித்து நாங்கள் உடுத்துகிறோம். அப்போ நாங்கள் சோர்ந்து போய் விடுறோம். ஆண்டவர் சொல்கிறார், நிலைத்து நில், நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல், பரிசுத்த வாழ்க்கையில் நீங்கள் இளைப்படையாமல், தேவனை அறிகிற அறிவில் இன்னும் பலப்பட, நன்மை செய்கிறவர்கள் செய்யட்டும், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் வாழட்டும், இன்னும் வாழட்டும், நீதியாய் நடக்கிறவர்கள் இன்னும் நடக்கட்டும். வெளிப்படுத்தல கூக்குரல் இடுகிறார் தேவன், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், பாவத்தில் கிடக்கிறவன் இன்னும் கிடக்கட்டும். மனம் திரும்பு என்று சொல்லவில்லை, அழகாக கேளுங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வீட்டில் எதை செய்றீங்க அதை செய்து கொண்டே இருங்க. பாவம் செய்றீங்களா செய்து கொண்டே இருங்க. சினிமா பார்க்குறீங்களா பார்த்து கொண்டே இருங்க. அதே போல சினிமா உலகத்தை விட்டு நீங்கள் வெளியில் வாரீங்களா, நல்லது, வெளியில் வாங்க, அதை செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. நீதியை பேசுறீங்களா பேசுங்க. நீதிபரர் ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றுகிறீர்களா, அதை செய்து கொண்டே இருங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவர்கள் கிரியைகளுக்குரிய பலனோடு கூட இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவராய் இயேசு வரத்தான் போகிறார், கிரீடத்தோடு வரத்தான் போகிறார். ஹல்லேலூயா. அப்ப என்னவாம்? கலாத்தியர் 6:9 நன்மை செய்வதில் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. மற்றது பாருங்க, இறுதி வரை விசுவாசமாக ஓடுதல். 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இனிமேல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்போ எண்ணுங்க, எத்தனை தேவன் சொல்லுகிறார் எண்ணி பாப்போமா? நல்ல போராட்டம் 1 போராடினேன், 2 என்ன? ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தேன், மற்றது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதற்கு பிற்பாடுதான் இனிமேல் நீதியின் கிரீடம். நல்ல போராட்டம், விசுவாசத்தை காத்துக்கொள்வது, ஓட்டத்தை வெற்றியுடன் முடிப்பது. சபைக்கு வந்து போனேன், பாடல் பாடினேன், கை தட்டினேன், இது முதல் ஜீவ கிரீடம். அப்படியா இருக்குது? அப்படியா? இல்லதானே? வாஜிருங்களா? நீதியாக நடந்தேன், சத்தியத்தை பேசினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவில்லை, கோபத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. கர்த்தருக்காக வருகிற, ஆண்டவர் நிமித்தம் வருகிற, வார்த்தை நிமித்தம் வருகிற ஒவ்வொரு பாடுகளையும் அவரோடு கூட இணைந்து நான் என்ன செய்தேன்? சகித்தேன். அவருக்காக கல்லறி வாங்கினேன். இது முதற்கொண்டு ஜீவகிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையும் உத்தமம் ஆன ஊழியக்காரனை உன் சந்தோஷத்திற்குள் அடிச்சு காட்டுறன் பார், உதச்சி காட்டுறன் பார். அவங்க இப்படித்தானே கதைக்கிறாங்க, வெள்ளத்தை காட்டுறன் பார். இது முதல் ஜீவகிரீடம் உங்களுக்கு இல்லை.
2 கொடுத்துடுறேன் அவருக்கு. சொல்லுவன ஒரு தூசணம், வாயை பொத்திட்டு போ. இது முதல் ஜீவகிரீடம் உனக்கு. இயேசு என்ன செய்தார்? தன்னுடைய சிலுவை பயணத்தில் என்ன செய்தார் சொல்லுங்க பாப்போம். தன்னுடைய வாழ்க்கை 33.5 வருடம் அழகாக பொறுமையுடன் என்ன செய்தார்? நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுதான் எங்களுடைய மெயினே. ஆமென். பேசுறவங்க பேசட்டும். அவங்க பேசுறது என்னதுக்கு தெரியுமா? நாங்க தாழ்ந்து போக வேண்டும் என்று. நீங்கள் அதை கேட்காம விட்டா நீங்க உயர்ந்துருவீங்க. அவங்க பேசிக்கொண்டே கிணத்து தவளைகளை போல எங்களை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். அவங்க பேசினாத்தான், அவங்க பேச வேண்டும், நீங்க பொறுமையா இருக்க வேண்டும். இதுக்குள்ள டெஸ்ட். நடுவராக இயேசு நிற்பார். என் மகன் வந்துட்டான், உடனடியாக பதவி உயர்வை தருகிறார். கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றுவேன் என்ற கிரீடம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் இடைக்கிடைக்க பரீட்சைகளை வைப்பார். வீட்டுக்குள்ள வைப்பார், கணவன் மனைவிக்கிடையே வைப்பார், சகோதரங்களுக்கிடையே வைப்பார், சபைக்கும் சபை விசுவாசிக்கும் போதகர்களுக்கும். யார் யாருக்கு? போதகர்களுக்கும் பரீட்சை வைப்பார். வச்சிட்டு உங்களுடைய விசுவாசத்தை அவர் பார்ப்பதற்காக, உங்களுடைய விசுவாசத்தை கணக்கெடுக்க, விசுவாசத்தை சோதிக்க அவர் பார்த்து கொண்டே இருப்பார். ஆனால் நாங்கள் நினைக்கிறது அது எங்களால் உண்டானது என்று இல்லை. 100% ஆண்டவருடைய இந்த பயணம், இந்த கிரீன் லைனில், தேவனுடைய இந்த ஓட்டத்தில் சில நேரங்கள் ஆண்டவரங்களை செக் பண்ணுகிறார். அடுத்த பதவி அவனுக்கு கொடுக்கலாமா, அடுத்த உயர்வை கொடுக்கலாமா. அப்படியாக கர்த்தருடைய இரக்கத்தினால் இந்த மட்டும் கொண்டு விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மட்டும் நடத்தி இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி இந்த மட்டும் நடத்தி இருக்கிறார். அந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால், எங்களுடைய நாவு மற்றும் எங்களுடைய நடத்தைகள் எல்லாவற்றையும் காத்து கொண்டால், ஓட்டப்பந்தய வீரர்கள் தங்களை முன் ஜாக்கிரதையாக அவர்கள் காத்துக்கொள்வது போல காத்து கொண்டால், கட்டாயம் அதற்கான வெகுமதி அவங்களுக்கு உண்டு. அதற்கான வெகுமதி இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே உங்களுக்கும் எனக்கும் உரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 2 கையும் தட்டினா தான் என்ன வரும்? ஐயோ, 2 கையும் தட்டினா தான் என்ன வரும்? சத்தம் வரும். அப்ப இந்த இடத்துல ஒரு கை சும்மா இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கேளுங்க. ஒரு கை சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு கை சத்தம் எதுவும் வருதா? சத்தம் ஒன்றும் வரல தானே? அதே போலதான் இப்போ இப்படி தட்டி கொண்டிருக்கிறவன் அப்படியோ நிற்பான். நீங்க போனா போகட்டும் போ, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று இருக்கிற நீங்க இன்னும் 2 படி ஏறுவீர்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 40:31 கர்த்தரை நம்புகிறவர்கள் புதிய பலம் பெறுவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல இறகுகள் கொண்டு உயரம் ஏறுவார்கள். அவர்கள் ஓடினாலும் சோர்வடைய மாட்டார்கள். யாரை குறித்து சொல்லப்படுகிறது? கர்த்தரை நம்புகிறவர்கள் நம் பலத்தால் அல்ல, தேவனின் பலத்தால் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை நம்பினால் சோர்வு இல்லாமல் இந்த குளுக்கோஸ் சாப்பிட்டு அதை விட மேலான கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்பினால் சோர்வு இல்லாமல், சோர்வான நேரத்திலும் ஒரு புதிய பலனோடு ஓட சத்துவத்தையும் வல்லமையும் கர்த்தர் கொடுப்பார். அப்ப கர்த்த என்னவாம்? வசனம் என்ன சொல்லுகிறது? வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவர்கள் புதிய பலம். அந்த இந்த ஆண்டு அப்படியோ சோர்ந்து போகிற நேரத்தில் டக்குன்னு தூக்கி போடுவார். இந்த குளிர்ச்சியான இந்த குளுக்கோஸ் மாதிரி சில காரியங்களை தூக்கி போடுவார். இந்த அவரே நம்மோடு கூட இருப்பார். பலனான கண்மலை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த சைக்கிள் ஓட்டத்தில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வழிகளில் நின்று தண்ணீர் ஊற்றுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? அதே போல் எங்களுடைய அப்பாவின் இடத்திலே, ஏசப்பாவிடத்திலே அதை விட உற்சாக பானங்கள் இருக்கிறது.
சுத்த தண்ணீர்கள் இருக்கிறது. அவரை நம்பி ஓடுகிற பிள்ளைகள். எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டமும் ஒரு பெரிய ஓட்டம். அதை பார்க்க, இந்த உலகத்தில் ஓடுகிற ஓட்டத்தை பார்க்க அது ஒரு பெரிய ஓட்டம். அதுல யார் எங்களுக்கு வேண்டும்? எங்களோட யார் இருக்க வேண்டும்? யாரு? ஆண்டவர். அப்ப கர்த்தரை நம்புகிற புதிய பலன் கொண்டு. அப்ப தேவனை நம்பினால் சோர்வு இல்லாமல் ஓடலாம். மனுஷனை நம்பினால் நாங்கள் என்ன செய்யப்படுவோம்? கைவிடப்படுவோம். மனுஷனை நம்பி ஓடாதீங்க. மனுஷனை நம்பி ஊழியத்துக்கு வராதீங்க. மனுஷனை நம்பி ஒப்பு கொடுக்காதீங்க. மனுஷனை நம்பி வேலைக்கு போகாதீங்க. கூடுதலாக மனுஷர்களை நம்ப வேண்டாம். ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார், மனுஷனை நம்பினவன் சபிக்கப்பட்டவன். மனுஷனின் காலில் விழாதீங்க. மனுஷனையே உங்களுடைய கடவுளாக நினையாதீங்க. எங்கட பாஸ் பார்த்துக்கொள்வார், அவ பார்த்துக்கொள்வார், அம்மா பார்த்துக்கொள்வார், அப்பா பார்த்துக்கொள்வார். நம்பாதீங்க. மனுஷர்களை நம்பாதீங்க. சொத்தை நம்பாதீங்க. காசை நம்பாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எந்த அந்தஸ்துகளை நம்பாதீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்றுதான், கர்த்தரை நம்புகிறவர்கள் புதிய பலம் பெறுவார்கள். நல்ல கரங்களை தட்டி, கர்த்தரை நம்புகிறவர்களோ, கர்த்தரை நம்புகிறவர்கள் புதிய பலன், புதிய பலனை கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய ஓட்டம் சாதாரணமானது இல்லை. இதுல மிக முக்கியமாய் விசுவாசம் இருக்க வேண்டும், நல் நடத்தை இருக்க வேண்டும், நாங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்களிலும் வேத வார்த்தையை நாங்கள் வாசித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் ஆளுகை செய்ய இப்பொழுது இவ்வுலகத்திலே சபை ஊழியத்தில் மற்றும் உங்கள் வீடுகளில் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் பரிசுத்த வாழ்க்கையில் உறுதியாயிருந்து பயிற்சி எடுக்க வேண்டும். மற்றது ஆண்கள் மற்றும் பெண்கள், உங்களுடைய ஆடைகள் காத்து கொள்ளப்பட வேண்டும், உங்களுடைய பார்வை காத்து கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் உலகத்தானுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கும் உங்களுக்கும் தெரியும். ஒன்று, நாங்கள் இந்த உலகத்தோடு வாழ்ந்து களைத்து உலகத்தோடு முடிவடைபவர்கள் அல்ல. நாங்கள் போக வேண்டிய இடம், ஆளுகை செய்ய வேண்டிய இடம், எங்களுடைய நித்திய ராஜ்யம் எங்கே இருக்குது? தேவனுடைய வர இருக்கிற புதிய அரசாங்கம், நியூ கவர்மெண்ட், அது வர இருக்குது. அந்த ராஜ்யத்துக்கு முடிவிராது, அந்த ராஜ்யத்துக்கு முடிவிராது, அந்த ராஜ்யம் அழியாது. இதோ மனுஷரால் கட்டப்படாத ஒரு பொக்கிஷம் இறங்கி வர இருக்கிறது. மனிதனுடைய கையினால் செய்யப்படாத ஒரு பொக்கிஷம், புதிய எருசலேம் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வர கண்டேன். ஹல்லேலூயா. மனிதனால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லு, இயேசு என்னும் கல்லு இந்த பூமிக்கு இறங்கி வந்து இந்த பூமியை நிரப்பி என்றென்றைக்கு தானே நிலைத்து நிற்கும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இப்பொழுது பார்க்கிற ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் மற்றும் உலக நாடு அனைத்து அரசாங்கம் கவர்மெண்ட் ஒரு நாள் இல்லாமல் போய் ஒரு கவர்மெண்ட், ஒரே அரசாங்கத்துக்கு கீழே அதற்கு உட்பட்டு வாழ வேண்டும். அதுதான் நானும் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இஸ்ராயேல், இஸ்ராயேல் அடோனாய். எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. எவ்வளவு ஹாப்பி, எவ்வளவு சந்தோஷம். அப்ப எங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? ஜெயத்துடன் முடிய வேண்டும். மேகம் போல இத்தனை பெரிய சாட்சிகள், பின்னானவைகளை மறந்து நடந்ததையே ஜோதிச்சு கொண்டு இருக்காதீங்க, முடிந்ததையே பார்த்து கொண்டு இருக்காதீங்க. அது முடிந்தது தான். இந்த ஆராதனையோடு, இந்த வார்த்தையோடு நீங்க தீர்மானங்களை எடுத்து, இனி வேண்டாம், நடந்து முடிஞ்சது, நடந்த கதைகள் பேச்சுகள் முடிஞ்சது. இனி நாங்கள் புதிய தீர்மானத்தோடு, புதிய மனம் திரும்புதலோடு இந்த ஓட்ட பந்தயத்துக்கு 800 மீட்டர் அல்லது 1000 மீட்டர் நிர்ணயம் பண்ணி நாங்கள் சரியான ஒரு மைண்டோட, சரியான முடிவோட நாங்கள் வந்து நின்று இனி நாங்கள் கர்த்தரோடு கூட ஓட போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆம், இன்று தொடக்கம் என்னுடைய வாழ்க்கை மாறட்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறவர்கள் யாவரும் எழுந்து நின்று, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஃப் மேஜர், எஃப் மேஜர். தேங்க்யூ ஜீசஸ். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மை
உம்மையே நேசிப்போம். உமக்கா ஓடுவோம். உந்தன் நாமம் சொல். சி மைனர். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி 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 நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல காத்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் ஞானிகள் பைத்தியம் எங்களை எத்தனையோ ஞானிகள் இருக்கையில் அழைத்தது. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபை, இது கிருபை. சொல்லுங்க, வேறொன்றும் இல்லையாப்பா. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி 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 நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல காத்தீரே நன்றி. இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பேசிய வார்த்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு பலனாக, ஒரு உற்சாகமாக, அணிய வேண்டிய காரியங்களை அணிந்து விட வேண்டியதை விட்டு நல்லா பயிற்சி எடுத்து ஆயத்தத்தோடு ஆயத்தப்பட்டு ஆண்டவரே இந்த ஓட்டத்தை ஓட இதில் வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உபத்திரவங்களை தாண்ட, வேதனைகளை தாண்ட, பாடுகளை தாண்டி ஆண்டவரே வெற்றியோடு உடைய ஓட்டத்தை முடிக்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ள இது முதல் ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. உத்தமன் என்கிற அந்த நற்கிரீடத்தை ஆண்டவர் உம்மிடத்தில் இருந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆண்டவர் பேசினாரா? கர்த்தர் பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் பலனாய் இருக்கிறது, உற்சாகமாய் இருக்கிறது. உங்களுடைய ஓட்டம் ஜெயத்துடனே ஓட. ஹalleluya 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 ஹalleluya.